சூப்பரான ரொம்ப ஸ்பைசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் நான் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் வந்து மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது புழு பூச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஆறாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வதக்குனிங்கன்னா கத்திரிக்காய்லாம் உடஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு. இதை நான் வந்து 2 வதக்கிக்கிட்டு இதுக்கு கூடவே நான் வந்து ஒரு 5-6 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதாவது நான் போடுறது குட்டி ஸ்பூனுங்க. நீங்கள் வந்து டீஸ்பூனில் வந்து பெருசாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தொளிச்சிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 10 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூண்டையும் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயும் இதிலே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அது கூடவே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு பார்க்கவே நல்லா இருக்குது. சாப்பிட்றக்கும் ரொம்பவே சூப்பராக நல்லா வத்த குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி அரைக்கும் போது ரொம்பவே அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது கொதி வரட்டும். நல்லா 5-6 கொதி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.